காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எனும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு உபத்திரவத்தின் நோக்கம். திருமறையின் ஆதார வசனம் யோபு 42 அதிகாரம் வசனம் 7. உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இந்த நாளுக்குரிய தியான பகுதி யோபுவின் சரித்திரம் 42 அதிகாரம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து,
அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், 3ஆம் மகளுக்கு கீரனோப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். உபத்திரவத்தின் நோக்கம். உபத்திரவம் என்கிற வார்த்தை இன்று அநேகரால் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற பரிசுத்தவான்களுடைய வாயிலும் அதிகமாக வரக்கூடிய வார்த்தை உபத்திரவம். எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம்? எனக்குமே ஏன் என் தேவன் இந்த உபத்திரவத்தை எனக்கு அனுமதிக்கிறார்? இது தேவன் அனுபவித்த உபத்திரவம் தான் என்று சொல்லி தாங்களை தேற்றிக் கொள்ளுகிற ஒரு காலம். அருமையானவர்களே, யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இந்த வசனம் சொல்லுகிறது, யோபு அலப்பினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யோபுவை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்கிறார். அநேகருடைய வாயின் வார்த்தைகள் இன்று நிதானம் இல்லாத வார்த்தைகள், அலப்புகிற வார்த்தைகளாக நம்முடைய வாயிலிருந்து வருகிறது. இப்படிதான் இது என்னுடைய தவறாய் இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி வருகிறீர்களா? இந்த பெண்மணியின் வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அவர்களுடைய திருச்சபையில் சிறப்பு பிரசங்கியாராய் நின்று என்ன பிரசங்கிப்பது என்பதை குறித்து ஆலோசித்துக் கொண்டிருந்தார் ஒரு ஊழியக்காரர். அப்பொழுது அவர், எனக்கு நாள்பட்ட நோய் உள்ளது, அதற்காக ஜெபித்து உபவாசம் இருந்து என் பாவங்களை அறிக்கையிட்டு நோய் தீர இன்னும் என்னவெல்லாமோ செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தேன். ஆனால் அந்த நோய் என்னை விட்டு அகன்றபாடில்லை. ஆகையால் அது என் பாவமாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பெண்ணின் அறிக்கைக்காய் நான் வேதனைப்பட்டேன். பிரச்சனையை தீர்க்கும் ஆவிக்குரிய சூத்திரம் செயல்படவில்லை என்பதை அறிந்ததும் அவன் தன்னையே குற்றப்படுத்திக் கொள்கிறாள். உபத்திரவத்திற்கு இது போன்ற ஃபார்முலா சூத்திரங்கள் செல்லுபடியாகாது என்பது காலகாலமாய் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அருமையானவர்களே, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நோய் வந்துவிட்டது, ஒரு உபத்திரவத்தின் ஊடாக கடந்து சொல்லுகிறார்கள். ஒரு சோதனை காலம் என்று சொல்லும் போது இது என்னுடைய பாவத்தினால் வந்தது என்று சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தாங்களே நான் செய்த பாவத்தினால் தேவன் என்னை தண்டித்து விட்டார் என்று சொல்லுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்கள் என்றால் ஏதேனும் பாவம் செய்திருக்க வேண்டும் என்று கருதுவது மிகவும் பழைய சூத்திரம். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே யோபு தனக்குண்டான கால்நடைகள், பிள்ளைகள் மற்றும் சரீர பலன் ஆகியவற்றை இழந்து அவன் நிற்கதியாய் நிற்கின்றான். அவனுடைய நண்பர்கள் இந்த சூத்திரத்தை அப்பொழுது பயன்படுத்துகிறார்கள். நீ செய்த பாவத்தினால் உனக்கு வந்த இந்த சோதனை தான் என்று. யோபுவின் பாவத்தை சந்தேகித்த எலிப்பாஸ் சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ என்று கேட்கிறார். யோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்க முடிகிறது. பில்தாத்தும் யோபுவின் குமாரர்கள் மரித்ததற்கு காரணம் அவர்களுடைய பாவமே என்று குற்றப்படுத்துகிறார். யோபு 8ஆம் அதிகாரம் வசனம் 4 படிக்கிறோம். யோபுவின் உபத்திரவத்திற்கான சரியான காரணத்தை அவர்கள் அறிய முற்படவில்லை. யோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரையிலும் படிக்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான்,
கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இது கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய ஒரு உரையாடல், அருமையானவர்களே. அதிலே கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபு என்று சொல்லி யோபுவை குறித்து அழகாக டெஸ்டிமனி கொடுக்கிறார் தேவன். அருமையானவர்களே, அவருடைய இலகுவான சூத்திரங்களை வைத்து அவனை நியாயம் தீர்த்ததினால் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு பாத்திரவான்கள் ஆகின்றனர் இந்த எலிப்பாஸ். 2 சிநேகிதர்கள் 42வது அதிகாரம் வசனம் 7 நமக்கு இதை கற்றுத்தருகிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாஸை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் தேவனை குறித்து, அவருடைய படைப்பை குறித்து, அவருடைய திட்டத்தை குறித்து உங்களுடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது? அழியக்கூடிய இந்த உலகத்திலே உபத்திரவம் என்பது ஒரு அங்கம் என்று நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? யோபுவை போல அதை தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை அனுபவிக்கும் அந்த வலியை கடந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதே உண்மை. அருமையானவர்களே, லகுவான சூத்திரங்களை நம்பி நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பாருங்கள், யோபு பல மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று யோபு 42:12 சொல்லுகிறது. யோபின் பின் கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்தியல் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளனாய் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பல வருடங்கள் ஒருவேளை அவன் அந்த சோதனைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது உன் பாவத்தினால் வந்ததல்ல. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அப்படிப்பட்ட ஒருவனை நீ கை வைக்க வருகிறாயா என்று சாத்தானோடு உரையாடுகிறார் தேவன். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு நாளும் தேவன் உங்களை உபத்திரவத்திற்குள்ளாக நடத்தி வர அவருடைய திட்டம் இல்லை, அவருடைய சித்தமும் இல்லை, செய்யக்கூடிய தேவன் அல்ல. நீங்கள் உபத்திரவத்தின் ஊடாக கடந்து செல்கிறீர்கள் என்றால் அதை குறித்து நீங்கள் அச்சப்படாமல், தேவன் என்னோடு பின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி, பரம வைத்தியர் எனக்கு நோய்களை தீர்ப்பார் என்று சொல்லி நம்புங்கள். தேவன் எப்படி யோபுவை பல மடங்கு ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். சமர்ப்பிப்போமா? அன்பு நேசரே, பரம வைத்தியரே, வலிமிகுந்த தருணங்களிலே இருக்கக்கூடிய நபர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். வேதனையை கொடுக்காமல் குணமாக்கும் வார்த்தைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை பேசி நிதானமாக பேசி உம்மை குறித்து மகிழ்ப்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.